தற்போதைய அண்மை செய்தி. கோவை மாவட்டத்தில் பெண்ணை தாக்கி முகமூடி கொள்ளையர்கள் பணப்பறிப்பில் ஈடுபட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் ஞானசேகரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஞானசேகரன். அந்த திருடன் குறித்து ஏதேனும் தகவல் கிடைத்திருக்கா? அவர் ஒருத்தரை கொலை செய்ய முயற்சித்ததாகவும் தகவல் வெளியாயிருக்கு. இது குறித்தான உங்க தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ராதிகா. அதாவது தமிழகம் கேரளா எல்லை பகுதியான நவக்கரை மௌத்தம்பதி கிராமத்தில் உள்ள பழைய ரோடு பகுதியைச் சேர்ந்த விவசாயி நாராயணசாமி வீட்டில் நேற்று இரவு முகமூடி அணிந்து வீடு புகுந்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புத்தாண்டு தினமான நேற்று இரவு 9 மணி அளவில் நாராயணசாமி தனது வீட்டில் தனியாக தூங்கிக் கொண்டிருந்த போது முகமூடி அணிந்த 4 நபர்கள் வீட்டின் கதவை உடைத்து உள்ளே நுழைந்துள்ளனர். பின்னர் அவரிடம் பணம் மற்றும் நகைகளை கொடுக்குமாறு மிரட்டியுள்ளனர். தொடர்ந்து பீரோவில் இருந்த ரொக்கத்தை எடுக்க முயற்சி செய்த போது நாராயணசாமியின் மனைவி காளீஸ்வரி தடுத்துள்ளார். ஆத்திரமடைந்த கொள்ளையர்கள் அவரை தாக்கி வெளியே தள்ளியுள்ளனர். இது குறித்து காளீஸ்வரி தனது மகனுக்கு செல்போனில் தகவல் கொடுத்தார். மகன் உடனடியாக தனது உறவினர்களுக்கு தொலைபேசி மூலம் தகவல் தெரிவித்தார். இதனிடையே கொள்ளையர்கள் வீட்டில் இருந்த பீரோவை உடைத்து ரொக்கம் ரூபாய் 20,000 திருடிக் கொண்டு தப்பி ஓட முயன்றனர். காளீஸ்வரி மகனிடம் செல்போனில் பேசியதை கண்ட கொள்ளையர்கள் அவரை நைலான் கயிறை கழுத்தில் இறுக்கியுள்ளனர். இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்த அருகில் இருந்த உறவினர்கள் சம்பவ இடத்திற்கு வந்த பொழுது இதனை கண்ட கொள்ளையர்கள் காளீஸ்வரி விட்டுவிட்டு தப்பி ஓட முயன்றனர். இந்த சம்பவம் குறித்து காக்காச்சாவடி காவல்துறையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உயிருக்கு ஆபத்தான நிலையில் உள்ள காளீஸ்வரியை மீட்டு மதுக்கரை மார்க்கெட் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர். மேலும் இதைத் தொடர்ந்து தந்தைகவுண்டன் சாவடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மேலும் விசாரணை நடத்தி வருகின்றனர். ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி ஞானசேகரன்.